ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிக் மில்லியன் டே அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்திருக்கும், ஸோ என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டீலில் வந்து ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை என்ன மாடல் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த சேலை யூட்டிலைஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐஃபோன் 16. ஐஃபோன் 16 வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு குறையும் அப்படின்றத நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து முன்னாடி 75 அந்த மாதிரி இருந்தது. பட் ப்ரைஸ் ட்ராப் எவ்வளோ ஆயிருக்கு ஆஃப்டர் வந்து 17 ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆகும் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ இப்போது நெட் ப்ரைஸுக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு 52,000 அந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் கார்டு ஆஃபர். ஸோ அப்கமிங்கில் ஏதாவது கார்டு ஆஃபர் இருந்தால் அது ஒரு 3,000 கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 49,000க்கு வந்து நம்ம மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸே வந்து 52,000க்கு ஐஃபோன் 16 கிடைக்கிறது ரொம்பவே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ ஐஃபோன் 16ஓட ஸ்பெக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 6.1 இன்ச் டிஸ்பிளே அண்ட் A18 பயானிக் சிப்பு. தென் வந்து டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் 16க்கு. தென் வந்து பேக் கேமரா 48 மெகா பிக்சல் ஒன்று அண்ட் வந்து 12 MB அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு 12 MB அந்த மாதிரி வரும். ஸோ ஐஃபோனோட 16 ஸ்பெக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி மோஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஓகே, ஐஃபோன் 16 வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல், அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த ரேஞ்ச் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து 16 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ 16 ப்ரோ சேலுக்கு வருது அப்படின்னா ஒரு 70,000 அரௌண்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. 16 ப்ரோ மேக்ஸ் வந்து 90,000 ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் ஒரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ 16 ப்ரோ வாங்குறது பெட்டரா இல்லை 17 வாங்குறது பெட்டரா அந்த மாதிரி ஒரு நிறைய டவுட் இருக்கும். ப்ரைஸ் ட்ராப் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப். 1,12,000 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ வந்து 70,000 அரௌண்டுக்கே நம்ம வாங்கிக்க முடியும். அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து 1,30,000 அந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருந்தது. பட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 90,000க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் பேஸ் மாடல். ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் ட்ராப் வந்து நல்லாவே ஒர்த்தான ஒரு விஷயம். பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 17 வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ 17ஓட பேஸ் மாடல் ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ 83க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அரௌண்ட். ஸோ சேலில் வந்து நமக்கு மேபி கொஞ்சம் ப்ரைஸ் அகைன் கம்மியாகலாம். ஸோ ஒரு 77 இல்லை 78,000க்கு அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு 70,000க்கு 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமா இல்லை 77 ஒரு 7,000 எக்ஸ்ட்ரா போட்டு 17 வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ எது சூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ 16 ப்ரோ சூஸ் பண்ணலாமா இல்லை 17 சூஸ் பண்ணலாமா அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் 17ஓட ஸ்பெக் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 17 வந்து நம்மளுக்கு 6.3 இன்ச் டிஸ்பிளே கிடச்சிரும். அண்ட் இந்த டைம் வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பேஸ் மாடல்லே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஐஃபோனில் பேஸ் மாடலில் பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது இந்த டைமுக்கு. ஓகே, அதை தாண்டி வந்து 3000 நெட்ஸ் பிரைட்னஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது பெட்டராகவே இருக்கும். தென் கேமரா ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் கேமரா வந்து பேஸ் கேமராவுமே 48 MB கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ரா வைடுக்குமே இந்த டைம் 48 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து 12லேருந்து இப்போது 18க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்க்கும்போது இந்த டைம் வந்து 40 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதை தாண்டி இப்போ நமக்கு யூஸ்வலாக எல்லாமே தெரியும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிப் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, A19 பயானிக் சிப். ஸோ இந்த பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே கம்பேரிட்டிவ்லி நியூ ஜென்ரேஷனில் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் சிப்புக்கு நம்ம போகும்போது எப்போவுமே ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்கும். நமக்கு வந்து பேட்டரி லைஃப்மே ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான பேட்டரி லைஃப் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த டைம் 17ல் இன்னொரு நியூ விஷயம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, N1 சிப்னு ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டிக்காக. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு பெட்டராக இன்னும் அந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன்லாம் இன்னுமே பெட்டராக இருக்கும். ப்ளூடூத், வைஃபை, இந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து 17ஓட அப்கிரேட். முன்னாடி மாடல்லேருந்து இந்த டைம் ஓரளவுக்கு நல்ல அப்கிரேடே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ கம்பேரிட்டிவ்லி 16 ப்ரோவில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில்ட் குவாலிட்டி. ஸோ பேஸ் மாடலில் பார்க்கும்போது ப்ரோ மாடலுக்கு வந்து பில்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ப்ரோ மாடலுக்கு வந்து டைட்டானியம் பாடி கிடைக்கும். இதுக்கு வந்து பேஸ் மாடல் வந்து அலுமினியம் பாடி. ஸோ அதை தாண்டி வந்து நமக்கு வந்து டெலிஃபோட்டோ எஃபெக்ட் வந்து இருக்காது. ப்ரோ மாடலில் தான் அதுவுமே அவைலபிள் இருக்கும். அண்ட் ப்ரோரெஸ் அதுவுமே அவைலபிள் இருக்காது பேஸ் மாடலில். ஸோ ப்ரோ மாடலில் தான் அதுவும் அவைலபிள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜரான டிஃப்ரென்சஸ். இதை தாண்டி பெரிய மேஜரான டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 7,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம 17 வாங்குறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து 15 to 16 அப்கிரேட் இருந்ததில்ல லாஸ்ட் டைம். இதுக்கு வந்து மேஜரான ஒரு அப்கிரேட் கிடையாது. 15 ப்ரோலேருந்து 16 போகிறதுக்கு ஒரு மேஜரான அப்கிரேட் கிடையாது. பட் அதே வந்து 16 ப்ரோலேருந்து 17 பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்லாம் வந்து இந்த டைம் நம்ம ஒரு மேஜராகவே ஒரு அப்கிரேடாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு 7,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்குது
வாங்க முடியும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி 16 ப்ரோ போகிறதுக்கு பதில் 17 போயிடுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா 15 அண்ட் 14 அடுத்த மாடல்ஸ் எல்லாமே சேலில் வரும். ஸோ அதை மோஸ்ட்டாக ஏன் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா மேபி அந்த மாடல் எல்லாமே வாங்காமல் இக்னோர் பண்ணிடுறது வந்து பெட்டர். நம்ம 14 வாங்குறது வந்து அவ்வளோ ஒருத்தான விஷயமா அப்படின்றது கிடையாது. ஏன்னா அது ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஓல்டு மாடல். ஸோ சாஃப்ட்வேர் அப்கிரேடு வந்து மேபி நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். தென் 15 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணல, அமேசானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இன்னும் ரிவீல் பண்ணல, இந்த வீடியோ எடுக்கும்போது ரிவீல் பண்ணல. மேபி அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணலாம். மேபி என்ன ஒரு 5 or 6,000 டிஃப்ரெண்ட் வரும், லைக் 16க்கும் 15க்கும். பெட்டர் ஆப்ஷன் வந்து ஒன்று 16 வாங்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 77,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 17க்கு போயிடுறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஓகே கைஸ், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, லைக் எந்த மாடல் வாங்கினா ஒரு பெட்டராக இருக்கும் இந்த சேலை யூட்டிலைஸ் பண்ணின்னு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.